அட பாவி, நீயா உன் தலை மேல எதுக்குடா மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட? ஆமா, நான் தான் நீலாவை கொன்னேன்னு எதுக்குடா கௌரி கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த? பின்ன என்ன மேடம், சும்மா சும்மா நான் விடாம விரட்டிக்கிட்டே இருந்தா அதுக்காக அப்ரூவர் ஆயிடுவியா? மடையா மடையா, தான் பண்ண கொலைக்கு இந்த உலகத்துல தானே அப்ரூவர் ஆன முதல் மடைய நீயா தாண்டா இருப்ப. கௌரி உன்னை விடாம விரட்டினதே நீ இந்த மாதிரி உளரணும், இந்த உளரல ஆதாரமா அடிப்படையா வச்சு உன்னை கொலைகாரனா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும்னு தாண்டா. கௌரி வக்கீலுக்கு படிச்சவ மட்டும் இல்ல, பிரமாதமான வக்கீலா கோர்ட்ல பலம் வரவ. அவ அறிவு திறமைய பார்த்து நானே பல நேரத்துல மிரண்டு போய் நின்னுருக்கேன். அவகிட்ட பார்த்து பேசாம இப்படி படார்னு கொலை செஞ்சத ஒத்துக்கிட்டு வந்திருக்கியே. நினைச்சேன் நான் கடத்த சொன்ன அவ மாமனை அவ கூட பார்த்தப்பவே நினைச்சேன் ஏடா கூடமா வேற ஏதோ நடந்திருக்குன்னு. பாவி, இப்படி எல்லாத்தையும் கொட்டி கவுத்துட்டு வந்து நிக்கிறியே. கௌரி கையில சின்னதா ஒரு நூல் கிடைச்சாலே அத அவ புடவையா நெய்திருவா. இதுல நீ அவகிட்ட புடவையே குடுத்துட்டு வந்திருக்க. பாத்துக்கிட்டே இரு, அந்த புடவையில தான் உன்னை தூக்கு தண்டனை கைதியா தொங்க விட போறா. என்ன மேடம், எதையோ சொல்லி என்ன கலவரப்படுத்துறீங்க? கலவரம். இந்த கலவரம் நான் தான் நீலாவதிய கொன்னேங்கிற நிலவரத்தை சொல்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். கொலகார பாவி, இதுல உன் தலை மட்டும் உருள்ற மாதிரி இருந்தா ஆளை விடுறா சாமின்னு தலைக்கு மேல கைய தூக்கிட்டு எப்பவோ எஸ்கேப் ஆயிருப்பேன். ஆனா இதுல இப்ப நானும் இல்ல சிக்கிருக்கேன். இதுல உன் தப்பு எதுவும் இல்லடா. உன்ன மாதிரி மாங்கா மடையங்கிட்ட எல்லாம் ஸ்நேகம் வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல குறைஞ்சபட்சம் சொல் புத்தியாவது இருக்கணும். உனக்கு தான் ரெண்டுமே இல்லையே. மேடம் என்ன பேசாத. பேசுனா அடிச்சே கொன்னுடுவேன். எவ முன்னாடி நான் கம்பீரமா நிக்கணும்னு எதிர்பார்த்தேனோ அவ முன்னாடி என்ன அவமானப்படுத்தி நிக்க வச்சிருவ போல இருக்கே. சாரி மேடம், இனிமே நான் உணர்ச்சி வசம் பட மாட்டேன். நீங்க சொல்றது மட்டுமே பேசுறேன் மேடம். இதுக்கு மேல நான் சர்வ ஜாக்கிரதையா இருக்கேன் மேடம். அதான் தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சுல்ல, இனிமே ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? அப்போ என் கதை அவ்வளவுதானே மேடம்? எதிர்காலம் இனிமேல் ஜெயில தானே மேடம்? மேடம், நான் உங்களை தான் தெய்வமா பாக்குறேன் மேடம். என்ன காப்பாத்துங்க மேடம். எந்திரிடா. ஆம்பளை பிள்ளை அழவே கூடாது. இந்த லட்சணத்துல பொம்பளை கால விழுந்து வேற அழற. ஏந்திரு, கணத்தோட. அவ வானவில்லா வளைஞ்சா நான் அந்த வானத்தையே வளப்பேன். இந்த கேஸ்ல அவளை எதிர்பார்க்காத ஒரு ஆட்டத்தை நான் புதுசா ஆட போறேன். சத்தியமா கௌரி இந்த அணுகுண்டு ஆட்டத்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. சொல்லு தங்கச்சி, எதுக்கு நான் அவசரமா இங்க வர சொன்னேன்? கேவலம் சொத்துக்காக சொந்த தங்கச்சிவே கொன்ன உன் வாயால என்ன தங்கச்சின்னு சொல்லாத. கேட்கவே அசிங்கமா இருக்கு. சரி சொல்லல, என்ன அண்ணனா அடையிற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். சரி சீக்கிரமா சொல்லு, என்ன விஷயம்? ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். பக்ரிசாமிக்கு எவ்வளவு பணம் தரதா சொன்னேன்? எந்த பக்ரிசாமிக்கு? நடிக்காத தங்குதுரை, உனக்கு பதிலா கொலைகாரனா சரண்டரான பக்ரிசாமிய சொல்றேன். இல்ல, நீ சொல்றது எனக்கு இப்ப கூட சரியா புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு. எந்த பக்ரிசாமி, என்ன கொலை, எதுக்கு கொலைகாரனா சரண்டர் ஆகணும்? தங்குதுரை, அதான் முழுசா நினைஞ்சிட்டல, அப்புறம் எதுக்கு கர்ச்சிஃபால தலைய மட்டும் மறைச்சுக்கிற? நீலாவதியா நான் தான் கொன்னேன்னு உன் வாயால சொல்லிட்ட, ஒத்துக்கிட்ட. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பக்ரிசாமிங்கிறவன நீலாவதிய கொன்னவன சரண்டர் ஆக வச்சிருக்க?
சொல்லு தங்கதுரை, டிராமா முடிஞ்சு படுதாவை இறக்க போற நேரத்துல எதுக்கு புதுசா பக்ரிசாமிங்கிற ஒரு புது கேரக்டர் நுழைக்கிற கலக்குற? காவல்துறையோட கவனத்தை திசை திருப்பதான். அக்கா தங்கச்சி 2 பேரும் என்னை அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க. அதை நடக்காம பாத்துக்கதான். போலீஸ் முன்னால, இந்த ஊர் முன்னால, எங்க அப்பா அம்மா முன்னால என்ன நீலாவதியை கொன்னவனா நிறுத்த நீயும் உன் தங்கச்சியும் கச்ச கட்டி போராடுறீங்க. இதோ இப்ப நான் தான் கொன்னேன்னு எவனோ ஒரு பக்ரிசாமி வந்துட்டான்ல. இனிமே உலகம் அவனை தானே கொலைகாரனா பார்க்கும். போலீஸ் கூட அவனை தானே கொலைகாரனா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தும். இப்ப என்ன பண்ணுவ? நீலாவதி நான் கொலை பண்ணல. நீ சொன்ன பக்ரிசாமி தான் கொலை பண்ணிருப்பான் போல. அதனாலதான் அவன் அவனா போய் சரண்டர் ஆயிருக்கான். நானா சைலண்ட் ஆயிடுவேன். பாவம் கௌரி, நீ காசு பணம் கருப்பு கூட வெளி உலகத்துக்கு வெள்ளைய காட்டுன்னு உனக்கு தெரியல. இத பத்தி விசாரிக்க தானே என்ன கூப்பிட்ட. இப்ப நான் தீர்ப்பே சொல்றேன், கேட்டுக்கோ. தங்கதுரை நல்லவன், பக்ரிசாமி தான் கொலைகாரன். ஓகேவா? தங்கதுரை, காசு பணம் கருப்ப வெள்ளையா காட்டும், ஓகே. காஞ்சனா உன்னை கொலைக்காரனா கை காட்டுவாளே, அது உனக்கு ஓகேவா? என்ன சொன்ன? காவல்துறை கவனத்தை திசை திருப்ப வந்தவன் பேரு பக்ரிசாமியா? பைத்தியக்காரா, இந்த பக்ரிசாமி இல்ல, ஆனந்தசாமி, அழகிரிசாமி, அற்புதசாமி, அந்தோணி சாமின்னு 1000 சாமியை நீ கொண்டு வந்தாலும் உன்னோட நினைப்பு நிறைவேறவே நிறைவேறாது. ஏன்னா நீதி சாமி என் பக்கம் தான் நிக்குது, நியாயசாமி எனக்கு சாதகமா சாட்சி சொல்ல போகுது. இதுக்கெல்லாம் விளக்க வேணுமா உனக்கு? தங்கதுரை, காஞ்சனா காணாம தான் போயிருக்காளே தவிர காலமாகல. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? காஞ்சனா கண்ணுக்கு மறைவாதான் இருக்காளே தவிர மண்ணுக்கு கீழே மொத்தமா மறைஞ்சு போகல. தீர்ப்பெல்லாம் அக்யூஸ்ட் சொல்லக்கூடாது, நீதிபதி தான் சொல்லணும். அப்புறம் நீந்தாதவன நதி தானா கொண்டு போயிடுமா. அந்த மாதிரி நியாயம் தவறுனவன நீதி கொண்டுட்டு போயிடும். சீக்கிரமே உனக்கான நீதி உன்னை தேடி வரும். இத சொல்லதான் நான் உன்னை இங்க வர வச்சேன். இந்த கலகலப்பான மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ போலாம், நானும் ரொம்ப பிஸியா இருக்கேன். கௌரி, உண்மை சொல்லு. காஞ்சனா உன் கஸ்டடியில் இருக்காளா? சொல்லு. காணாம போன காஞ்சனா உன் கட்டுப்பாட்டுல தான் இருக்காளா? ஆமா, காஞ்சனா என்கிட்ட தான் இருக்கா. ரொம்ப சேஃபா இருக்கா. வேற என்ன டீடைல்ஸ் வேணும்? அவதான் வேணும். அவதான் எனக்கு வேணும். அப்பா, என்ன பதட்டம், என்ன டென்ஷன். சாரி தங்கதுரை, காஞ்சனா என்கிட்ட இல்ல. என்ன, உன் மனசுல ஏதாவது குறை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அண்ணன் தான் ஏதோ கற்பனை பண்ணி கேக்குறானா, நீங்களுமா? பேசி சமாளிக்காதீங்கக்கா. என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன, நான் ஏன் வருத்தமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் அதானே? ஆமா, தெரியணும். அந்த காரணத்தை சங்கரியே சொல்லுவா.